உங்களை சுற்றி சனி குரு ராகு சந்திரன் தொந்தரவு வந்துருச்சு அப்படின்னா நாம் சில விஷயத்தை வீட்டிலே செஞ்சுக்கிட்டு தப்பிக்க முடியுமா, கோயிலுக்கெலாம் போகாமல் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாமா? நீங்கள் இப்போ சனி பகவான் வந்துட்டார்னா இரும்பு சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம், சந்திரன் வந்துட்டார்னா நீர் சம்மந்தப்பட்டதுன்னு அர்த்தம், அடுத்து போக வந்து பார்த்திங்கன்னா சந்திரன்னா மனசு பயணம்னு அர்த்தம், சனின்னா கர்மா தொழில்னு அர்த்தம். சரிங்களா? இதே குரு வந்துட்டார்னா குழந்தைகள்னு அர்த்தம், அது போக உங்களுடைய சதைகள், அப்புறம் அந்தஸ்து, பெருமிதம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ராகு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம், பெரிய செயலை செய்வது அல்லது பெரிய சிக்கல்களை சமாளிப்பது, பெருந்தூரம் பயணத்தை செய்வது சந்திரனோடு சேரும்போது. அப்போ குரு சனி சந்திரன் ராகு இந்த மாதிரி தொடர்பு வரும்போது நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறப்போ, நீங்கள் பெரிய செலவை பக்கத்தில் போகிற பயணத்துக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது நிவர்த்தி ஆகும். அப்படியா? ஆமாம். அப்போது நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூர் இருக்கிறீங்க அப்படின்னா காந்திபுரத்தில் இருக்கிறீங்க, காந்திபுரத்துலேருந்து உக்கடம் போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் சார்ஜ் செலவழிச்சா போதும். இது ஒரு சாதாரண மக்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? பணக்காரங்களுக்கு எல்லா இடத்துக்குமே காரில் தான் போவாங்க. அப்போ சாதாரண மக்கள் இந்த மாதிரி ஒரு தொந்தரவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, தொழில் சார்ந்த தொந்தரவு, குழந்தைங்களுடைய படிப்பு சம்பந்தமான தொந்தரவு, அதுக்கப்புறம் மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்குது, மன சஞ்சலமாக இருக்கிறது, ஏதாவது மன குழப்பமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி காந்திபுரத்துலேருந்து உக்கடம் போகிறதுக்கு ஒரு கார் பிடிச்சி அதில் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த தொந்தரவு வந்து குறைய தொடங்கும். அதில் உங்கள் குழந்தைய கூப்பிட்டு போனீங்கன்னா குருவோட தொந்தரவு குறைய தொடங்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் அதில் பயணம் பண்ணும்போது குழந்தையோடு சேர்ந்து போகிறப்போ குருவோட தொந்தரவுன்னு அந்த பயணத்துக்காக நீங்கள் செலவழிக்கும் போது சனி சந்திரன் ராகு தொந்தரவும் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இதை செஞ்சு பாருங்கள். யாரெல்லாம் சந்திரன் ராகு சேர்ந்துருக்காங்களோ அவங்க மேக்ஸிமம் இயல்பாகவே இந்த மாதிரி செய்வாங்க. அது சனி சேர்ந்துருக்கும் போது அவங்க இயல்பாக இந்த மாதிரி வேலை செய்வாங்க. அப்போ இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கான முயற்சியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு வேளை பலன் கிடைச்சதுன்னா, இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதக கணக்காங்க இல்லையா, அவங்க இயல்பாகவே இந்த மாதிரியே வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அப்படி வாழும்போது அவங்களுக்கு அதில் காசு விரயமாற மாதிரி இருந்தால் கூட அவங்களுக்கு சந்தோஷங்கிறது மனசில் இருக்குது. மற்ற ரூபத்தில் வந்து ஏதாவது தொந்தரவு வந்தாலும் அவங்கள அதை தொந்தரவுப்படுத்துறது இல்லை. அப்போ அவங்க மேன்மையானவங்களாக இருக்கிறதுனால சரி இது சரியாக இருக்குன்னு பார்க்கும்போது அது கரெக்டாகவும் இருக்குது. அந்த செலவுகளை அந்த இடத்துல கொடுக்க பார்க்கும். அப்போது நீங்கள் செலவுகளை செய்வதற்கான விஷயத்தை கொண்டு வரணும். இதே தொந்தரவு இருக்கும்போது உங்கள் வீட்டில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும். உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனத்தில் ஏதாவது செலவு பண்ணிட்டே இருக்கிறது, அதுபோக உங்கள் வீட்டில் இரும்பு கதவுகள் இருந்ததுன்னா அந்த கதவுகளில் வந்து பழுதாகி போய் அந்த காலகட்டத்தில் பழுதாகி கதவையே பயன்படுத்த முடியாத மாதிரிலாம் மாறும். அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம், அதில் ஏதாவது ஒட்டி வச்சு ஓட்டலாம், சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ அதுக்கு முழுமையான செலவினை செய்து நிவர்த்தி செய்வது ஒன்று எளிய பரிகாரம். அப்போ இந்த எளிமையான பரிகாரத்தின் மூலமாக நம்ம பயன்படுத்திக்க முடியும். எப்படி இந்த காரில் போடுறதுனால ஒரு சொகுசு கௌரவம் அப்படின்னு பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி வீடுகளில் உள்ள பொருட்களை சரி செய்வதனால வாழ்க்கையில் தேவையான விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு மேன்மையடைய முடியும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு